உள்ளங்களை சீர் செய்து கொள்வதற்கான செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வரோம். அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் திருமறை குர்ஆனை பொருள் உணர்ந்து ஓதும் போது கண்டிப்பாக அவருடைய உள்ளம் சீர்படக்கூடியதாக, உள்ளத்தை சரி செய்து கொள்ள முடியும் என்பதை பார்க்க நமக்கு சொல்லி காட்டுகின்றது. குர்ஆனை ஓதுறோம், குர்ஆனை ஓதுவதால் நமக்கு நன்மை இருக்குது. அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஓதுறோம்னா நமக்கு 30 நன்மை கிடைக்கும். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்துன்னு சொல்றாங்க. அப்படி ஓதும் போது நமக்கு 30 நன்மைகள் கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ குர்ஆனை நம்ம ஓதுறோம், குர்ஆனை கேட்கிறோம், எல்லாம் செய்யணும். குர்ஆனை ஓதக்கூடிய நம்ம அந்த குர்ஆனுடைய பொருளை உணர்ந்து நாம் ஓதினோம் என்று சொன்னால் அவை நம்முடைய உள்ளத்தில், அதனுடைய பொருள் நம்முடைய உள்ளத்தில் நிற்கும் போது கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. நுகைக்கு இப்னு சினான் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்து திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை பற்றி சந்தேகம் கேட்கிறாங்க. அப்படி சந்தேகம் கேட்கக்கூடிய நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, குல்லல் குர்ஆனி கத ஹஸைத, குர்ஆன் முழுக்க நீங்க மரணம் செய்திருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. கேட்டா அவர் சொல்றாரு, என்னிடத்துல எந்த அளவுக்கு மரணம் இருக்கு அப்படிங்கறத சொல்லும்போது சொல்றாங்க, இன்னில அக்ரஉல் முஃபஸ்ஸல ஃபி ரக்அத்தி, நான் ஒரு ரக்காத்துல 49வது அத்தியாயத்திலிருந்து 114வது அத்தியாயம் வரைக்கும் ஒரே ரக்காத்துல நான் ஓதுவேன் அப்படிங்கிறார். அதாவது சூரத்துல் ஹுஜராத், அது 49வது அத்தியாயம். 49வது அத்தியாயத்திலிருந்து 114வது அத்தியாயம் வரைக்கும் ஒரே ரக்காத்துல நான் ஓதி என்ன செய்வேன், நான் தொழுவேன் அப்படிங்கிறப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹதாக ஹதஸ் ஷஅர், நீங்கள் கவி பாடுவதை போல வேக வேகமாக என்ன செய்றீங்க, குர்ஆனை ஓதுறீங்க. இன்ன அக்வாமன், சில கூட்டம், யக்ரஊனல் குர்ஆன லா யுஸாவிஜு தராகீஹிம், நிறைய மக்கள் குர்ஆனை ஓதுறாங்க, அந்த குர்ஆன் அவங்க தொண்டைக்குழி வரைக்கும் கூட போறதில்லை. அப்ப என்ன ஓதுறாங்கன்னே தெரியாம என்ன செய்யறாங்க, வேக வேகமா அவசர அவசரமா என்ன செய்யறாங்க, ஓதிட்டு போறாங்க. வலாகின் இதா வகஅ ஃபில் கல்பி ஃபரஸஸ ஃபீஹி நஃபஅ, அதே நேரத்தில் இந்த குர்ஆனை ஒருவர் ஓதுகின்றார், அப்படி ஓதும் போது அவருடைய உள்ளத்தில் அந்த குர்ஆன் நின்று பதிகின்றது என்று சொன்னால் ஃபீஹி நஃபஅ, அதில் பயன் இருக்கின்றது அப்படிங்கிறது என்ன செய்யறாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப நம்ம குர்ஆனை ஓதுறோம், ஓதக்கூடியவர்களாக நம்ம இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதினாலும் 2 ஜுஸ் ஓதினாலும் அல்லது ஒரு பக்கம் ஓதினாலும் 2 பக்கம் ஓதினாலும் அந்த குர்ஆனுடைய வசனங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கறது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பார்க்க முயற்சிக்கணும். அப்படி முயற்சிக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா அது நம்மை நிறைய நேரங்கள்ல சீர்படுத்தக்கூடியதாக ஆகிவிடுகிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க, மின் கிராஅத்தில் குர்ஆனி பில் கல்பி கப்ல லிசான், நீங்க நாவால ஓதுறதுக்கு முன்னால உள்ளத்தால ஒரு முறை குர்ஆனை பாருங்க, குர்ஆனை ஓதுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்க குர்ஆனை ஓதும் போது அதில் என்ன சொல்லப்படுது அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அது அன்னஹு அல் குர்ஆனு அஅலமு மின் வசாயிலி இஸ்லாஹில் கல்ப், உள்ளத்தை சீர்படுத்துவதற்கு, உள்ளத்தை சீர்படுத்த குர்ஆன் என்பது மிகச்சிறந்த ஒரு வழியாக இருக்குது அப்படிங்கிறத இமாம் நவவி அவங்க இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்லும்போது சொல்லி காட்டுறாங்க. அப்போ குர்ஆனை ஓதுவது என்பது கடமை, அவசியம், ஓதியாக வேண்டும் என்று மார்க்கம் சொல்றது. அந்த குர்ஆனை ஓதுவது என்பது அல்லாஹ் சொன்னால் இத்திக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர் அப்படிங்கிறான், ஓதுவதற்கு லேசாக ஆக்கியிருப்போம், யாராவது சிந்திப்போங்க இருப்பீங்களா அப்படிங்கிறத அல்லாஹ் கேட்கிறான். அப்போ குர்ஆனை ஓதும் போது அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம உள்ளத்தில் பதிய வைக்கக்கூடிய அளவுக்காக என்ன செய்யணும், நம்ம குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கணும், அதற்கு முயற்சி எடுக்கணும். அப்படி ஓதும் போது நம்முடைய உள்ளங்கள் கண்டிப்பாக சீர்படும், நமக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும், நமக்கு நிறைய மாற்றங்கள் வரும். அப்படி மாற்றங்கள் வரும் பொழுது நாம் சீர்திருத்தம் பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணங்களோடு, நல்ல சிந்தனைகளோடு குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களை கண்ணியமாக்க முடியுமானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு